மக்களே, காப்போம் சிலம்பம் கற்போம் சிலம்பம் சிலம்பன் குத்புதீன் சேனலில் இருந்து உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தோன்னா சிலம்ப கம்புகளை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கூட யார் யார் இருக்காங்க அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இப்போ என் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் ஆரிஃப் இருக்கார், என்னுடைய மாணவர். கேமரா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கவர் பார்த்தீங்கன்னா தீபக், இவர் வந்து என்னுடைய நண்பர். இன்றைக்கி நம்ம வந்து சிலம்ப கம்புகளை பற்றி பார்ப்போம். சிலம்ப கம்புகள் வந்து 3 வகையான சிலம்ப கம்புகள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காட்டு கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டு கம்பு வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு, கருங்காழி, மலை விராலி, அழிஞ்சி, கசுக்கொட்டை, அப்புறமா வந்து ஆலமர விழுதுகள், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கு. இப்போ நான் கையில் வச்சுக்கிற கம்பு வந்து நாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது போன்ற காட்டு கம்புகளை வந்து முறையாக பக்குவப்படுத்தி பயன்படுத்தக்கூடிய கழிகளை தான் காட்டு கம்புன்னு சொல்லுவாங்க. கழி, கம்பு, தடி இது எல்லாமே சிலம்ப கம்பை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். இந்த காட்டு கம்பு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வலிமையாக இருக்கும், உறுதியாக இருக்கும், உடையாது. இதை வந்து நம்ம சுற்றும் பொழுது, சிலம்பம் செய்யும் பொழுது நம்ம தவறி நம்ம மேலே பட்டாலே எலும்பே உடையும். அந்த அளவுக்கு வலிமையான கம்பு. எதிராளி மேலே அடித்தோனாலும் அவங்களுக்கும் எலும்பு முறிவு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப கடினமான நல்ல உறுதியான கம்புகளை தான் காட்டு கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில். இந்த காட்டு கம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக மரக்கிளைகளிலையும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து வெறும் மரக்கிளை. அப்புறம் வந்து வைரம்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக ஒரு பெரிய மரத்துலேருந்து நடுப்பகுதியை வந்து வைரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வைரம் பாஞ்ச கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து பக்குவப்படுத்தி அதை வந்து எடுத்து சில சுண்ணாம்புகள், எண்ணெய்கள் அதெல்லாம் பயன்படுத்தி கொஞ்சம் அதை வந்து ரெடி பண்ணுவாங்க. அதை தான் வந்து முறையான கம்புகள். இப்போ வந்து அது நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. நான் அதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அது கிடைக்கணும். 2வது வகை பார்த்தீங்கன்னா மூங்கில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மூங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான மூங்கில்கள் இருக்குது. சிறுவாரை மூங்கில், பெருவாரை மூங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மூங்கிலோட பயன்கள் பார்த்தோம்னா, மூங்கில் வந்து சுற்றுச்சூழலுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய ஒரு தாவரம். மூங்கில் வந்து 1500க்கும் மேற்பட்ட நன்மைகள் வந்து பயன்பாடுகள் வந்து நம்மளுக்கு தருது. அப்புறம் வந்து மூங்கில் வந்து 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கின்ற தன்மை கொண்டது. இந்த மூங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவாரை மூங்கில், பெருவாரை மூங்கில் அப்படின்னு சொன்னேன். இந்த சிறுவாரை மூங்கில் தான் வந்து சிலம்பம் செய்ய ஏற்ற மூங்கில். இந்த சிறுவாரை மூங்கில் வந்து பார்த்தீங்கன்னா துவாரம் இருக்காது. இந்த பாருங்கள், இதுதான் சிறுவாரை மூங்கில். இந்த சிறுவாரை மூங்கிலுக்கு வந்து கல்கத்தா மூங்கில், திட மூங்கில், கல் மூங்கில், வேலூர் மூங்கில் அப்படின்னும் பேர் இருக்குது. வந்து உங்கள் ஊரில் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ, என்ன பேர் சொல்லுவீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வந்து முதல்ல டிசைன் போட்டு விற்பாங்க, இப்போ வந்து கிடைக்கிறது இல்லை. இது உங்களுக்கு கிடைச்சதுன்னா எங்களுக்கு வந்து சொல்லுங்கள், நான் அதை வந்து வாங்க ட்ரை பண்ணுறேன். இந்த பெருவாரை மூங்கில் பார்த்தீங்கன்னா துவாரம் இருக்கும். அதில் வந்து துவாரம் இருக்கும். இது பெருவாரை மூங்கில் தான் நினைக்கிறேன். இது வந்து நான் வேலூர் போயிருந்தேன், அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது ஓரளவுக்கு உடையாமல் இருக்கும், அதனால் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இன்னும் பெரிய ஓட்டை இருக்கும், அதை தான் வந்து பெருவாரை மூங்கில் சொல்லுவாங்க. பெருவாரை மூங்கிலுமே சிலம்பத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது எப்போனா நட்சத்திர பானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெருவாரை மூங்கிலை பொழந்து அதோடைய துண்டுகளை வந்து பயன்படுத்தி நட்சத்திர வடிவில் செஞ்சு அலங்கார சிலம்பத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 வகையான மூங்கில்கள் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். சிலம்பம் செய்ய ஏற்ற மூங்கில் வந்து சிறுவாரை மூங்கில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பெரம்பு இருக்குது. பெரம்பு வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான பெரம்பு இருக்குது. பெரிய நாணல் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு, பெரிய நாணல். அப்புறமா வந்து மூங்கில் பெரம்பு, அப்புறம் வந்து பிரம்பு பனை சொல்லுவாங்க. அதுதான் வந்து சிலம்பத்தை யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய நாணல் தான் வந்து சிலம்பத்துக்கு ஏற்ற கொம்பு. பெரிய நாணல் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கிறது இல்லை. இது நான் வச்சுருக்கிறது பெரிய நாணல் தான் நினைக்கிறேன், எனக்கும் ரொம்ப சரியாக தெரியல. எனக்கு வந்து இந்த பெரம்பு வந்து பார்த்திங்கன்னா நுனிக்கம்பு, அடிக்கம்பு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து பாருங்கள் ஒரே சைஸில் இருக்கும். ஆனால் இப்போது மூங்கில இப்போ வந்து இந்த காட்டு கம்பு எடுத்தோன்னா மேலே ஒரு சைஸ் இருக்கும், கீழே ஒரு சைஸ் இருக்கும். மூங்கில் அடிக்கிறோம் பாருங்கள், கீழே ஒரு சைஸு, மேலே ஒரு சைஸ் இருக்கும். இதை வந்து நுனிக்கொம்பு, இது வந்து அடிக்கொம்பு, இது வந்து நடுக்கொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேறுபாடுகளை வந்து நம்ம பெரம்பில் வந்து பார்க்க முடியாது. ஒரு பெரம்பில் எப்போனா வரும், அதிகமான பெரம்பில் வராது. இந்த பெரிய நாணல், அப்புறமா வந்து மூங்கில் பெரம்பு, அப்புறமா வந்து பெரம்பு பனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய நாணல் பெரம்பு தான் ரொம்ப வந்து நல்ல பெரம்பு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் பெரம்புகள் வந்து அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஏற்ற பெரம்பு. 3வது வெரைட்டி சொன்னது வந்து பார்த்திங்கன்னா பெரம்பு பனை. இது வந்து அழகு சாதன பொருட்கள், சேரு, இது மாதிரி வீட்டில் எதனா உபயோகப்படுத்துகிற பொருட்களுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. பெரம்பு 3 வகையான கம்புகளை வந்து இது போன்ற கம்புகளை தான் சிலம்பத்துக்கு ஏற்ற கம்பு. இந்த 2 வகையான கம்புகளை வந்து வளைவுத்தன்மை அந்த அளவுக்கு இருக்காது, கம்பு வந்து வளையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் ஃப்ளெக்சுவேஷன் நிறைய இருக்கும். இதுவுமே ஓரளவுக்கு கம்மியாக தான் வளையுது. இன்னும் அதிகமாகவும் வளையக்கூடிய கம்புகள் இருக்குது. வளைச்சாலும் திருப்பி அந்த நிலைக்கு வந்துடும். ஆனால் இது மாதிரி கம்புகள் வந்து வளையாது,
ரொம்ப கடினமான தன்மை கொண்டது. இது வந்து எலும்பு புரியவே ஏற்படுத்தும். இதுதான் காட்டு கம்புன்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம பயிற்சி பண்ணும்போது நம்மளுடைய ஷோல்டர் புஜபலம்லாம் நல்லா வந்து வலுப்பெறும். இதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு நல்லா இருக்கும். ஆனால் பயிற்சி நல்லா பண்ணவங்க தான் அதை எடுத்து பயன்படுத்தணும். இல்லைனா நம்ம தப்பாக செய்யும்போது நம்ம மேலே அடிச்சதுன்னா அது வந்து நம்மளுக்கே வந்து ஆபத்தாகிடும். எலும்பு முறிவு வரைக்கும் அது ஏற்படுத்தும் நம்மளை. இந்த மூங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ பவராக போடுறோமோ அதை பொறுத்து வந்து தாக்குதல் பொறுத்து அடி வந்து விடும். எலும்பு முறிவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம பவரை பொறுத்து பெரம்பில் வந்து அந்தளவுக்கு வந்து தாக்குதல் நம்ம அந்தளவுக்கு வராது. எலும்பு முறிவு வரைக்கும் போகாது. ரத்த கட்டுகளும் அந்த மேலே தெரியக்கூடிய வரி வரியாக ஆகிடும். அதுமாரி காயங்கள் தான் வரும். ஆனால் காட்டு கம்பில் பட்டாலே எலும்பு உடையும் கண்டிப்பாக. இது வந்து ரொம்ப வலிமையான கம்பு. அப்புறம் வந்து இந்த கம்புகளுக்கு என்னென்ன பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பதிவில் வந்து நான் போடுறேன். இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னா கம்பு வந்து என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். கம்பு வந்து பார்த்திங்கன்னா தாழ் முதல் நெற்றி போட்டு வரை கம்பு வந்து அமைதல் வேணும். இப்போ அந்த கம்புகள் வந்து எவ்வளோ சுற்றளவு இருக்கணும், எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முதல் 2.5 சென்டிமீட்டர் வந்து குறைஞ்சபட்சம் இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணுமோ நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நான் வச்சுக்கிற கம்பு வந்து காட்டு கம்பு. இந்த கம்பு வந்து நம்ம எவ்வளோ சுற்றளவு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இன்ச்சஸில் காட்டுறேன். இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் வந்து இருக்குது. இது 5 இன்ச்சஸ் இருக்குது. சென்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் இருக்குங்க. ஓகேவா? இது வந்து அடிக்கம்புன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி கை பிடிக்கக்கூடிய பகுதி வந்து அடிக்கம்புன்னு சொல்லுவாங்க. தாக்குதல் படக்கூடியது வந்து நுனிக்கம்பு. இந்த நுனிக்கம்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ச்சஸில் பார்க்குறேன். இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சஸ்க்கு மேலேயே இருக்குது. ஓகேவா? அப்புறம் சென்டிமீட்டரில் பார்க்குறேன். சென்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் இருக்குது. 10 சென்டிமீட்டர் கிட்ட இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட லென்த்து பார்ப்போம். இந்த பகுதியோட அளவு பார்ப்போம். சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகேவா? இன்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் இருக்குது. 1.5 இன்ச் இருக்குது. ஓகேவா? இது வந்து காட்டு கம்பு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மூங்கிலோட அளவு எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட, நம்ம இருக்கிற கம்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இது கோலம் போட்ட மூங்கில். இது வந்து முதல்ல வாங்கினது, இப்போ கிடைக்கிறது இல்லை. இதோட அளவு வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடிக்கம்பு பார்ப்போம். அடிக்கம்பில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் பூன் போட்டிருக்கேன். கம்பு வந்து சீக்கிரம் அடிப்படக்கூடாது, எதிராளி அடிக்கும் போதும் அடி வந்து வலுவாக படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை விட்டுறேன். கீழே இருக்கிற கம்பை வந்து நான் அளவு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இன்ச்சஸில் எடுக்கிறேன். 3.5 இன்ச் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சென்டிமீட்டரில் எடுக்கிறேன். சென்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 8.5 சென்டிமீட்டர் இருக்குது. 8.5. இப்போ இதோட இந்த லென்த்து பார்ப்போம். சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா 3 இருக்குது. ஓகேவா? இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் இருக்குது. 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது 2 நூல். நுனிக்கம்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் ரொம்ப நுனிக்கம்பு இல்லை, இந்த வேல் கம்புக்கு பக்கத்தில் இருக்கிற அளவு வந்து எடுக்கிறேன். இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இருக்குது. சென்டிமீட்டரில் வந்து 7.5 சென்டிமீட்டர் இருக்குது. 7.5. ஓகேவா? இது வந்து மூங்கில் கம்பு. இன்னொரு மூங்கில் கம்பையும் நான் அளவு எடுக்கிறேன். என்கிட்ட மொத்தம் 3 மூங்கில் கம்பு இருக்குது. இது வந்து நான் வேலூர்லேருந்து இப்போ வாங்கிட்டு வந்தேன். ஒரு வேலையாக போயிருந்தேன், அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த கம்போட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சென்டிமீட்டரில் பார்க்குறேன். 10 சென்டிமீட்டர் இருக்குது. 10 சென்டிமீட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 9.25. இங்கே வச்சா 10 வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 10 சென்டிமீட்டர் இருக்குது. இன்ச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் இருக்குது. ஓகேவா? இந்த லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். இன்ச்சஸில் பார்க்கும்போது 1.1 இருக்குது. சென்டிமீட்டரில் பார்க்கும்பொழுது 3 சென்டிமீட்டர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நுனிக்கம்பு பார்க்க போகிறேன். நுனிக்கம்பில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ச்சஸில் பார்க்குறேன். 3.5 இருக்குது. சென்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 9 சென்டிமீட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுவும் நம்ம இதில் பார்ப்போம். பாருங்க, 2.5 சென்டிமீட்டர். இன்ச்சஸில் வந்து 1 இன்ச் இருக்குது. இது ஒரு கம்பு. அப்புறம் வந்து நம்ம இப்போது பெரம்பை செக் பண்ணி பார்ப்போம். பெரம்பு கம்பு வச்சுருக்கேன்.
பேரம்பு கம்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்டிமீட்டரில் பார்க்குறேன். 7.5 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகேவா, 7.5 சென்டிமீட்டர் இருக்குது. இன்ச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 இன்ச் இருக்குது. 3 இன்ச் இருக்குது. இந்த அளவு பார்த்திங்கன்னா சென்டிமீட்டரில் 2 இருக்குது. 2 வந்து சென்டிமீட்டர் இருக்குது. அப்புறம் வந்து இந்த பகுதி பார்க்குறேன், நுனிக்கம்பையும் மொத்தம் பார்த்திங்கன்னா 8 இருக்குது. இன்ச்சஸில் பார்க்கும்பொழுது 3 இன்ச் இருக்குது. இது கம்பு கொஞ்சம் தேஞ்சிச்சு கீழே யூஸ் பண்ணுறதுனால. இதுவும் அதே தான், 2 இருக்குது. இது வந்து குறைஞ்சபட்சம் இந்த பகுதி வந்து 2 முதல் 2.5 வரைக்கும் இருக்கணும் இந்த அகலம். அதுதான் வந்து முறையான கம்பு. அதோட மெலிசான கம்பு வந்து ரொம்ப சின்ன பசங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம், பெரியவங்க வந்து அதுமாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் அதுமாரி கம்புகள் இருந்தால் தான் அதான் சிலம்ப கம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்புகளுக்கு என்னென்ன பேர் சொல்கிறாங்க, அப்புறம் வந்து அதை வந்து ஒரு ஊரில் ஒரு பேர் சொல்லுவாங்க, வட்டார வழக்கு மாறும். அது வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து அந்த இன்னொரு பதிவில் வந்து உங்களுக்காக வந்து நான் அதை போடுறேன். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு எது மாதிரி சிலம்பத்தை பற்றி எது மாதிரி கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்க. அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சிலம்ப ஆசான்கள் இதை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மூங்கில் கிடச்சிதுன்னா எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகேவா, நன்றி.